வெல்கம் டு பயோஸ்கூல். இன்றைக்கி நாம் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸில் பார்க்க போகிற டாபிக் மெகாஸ்போரோஜெனசிஸ். ஓகே, எப்படி இந்த மெகாஸ்போரோஜெனசிஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மெகாஸ்போரோஜெனசிஸ் அப்படின்றது என்னென்னா, மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து மெகாஸ்போர் டெவலப் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெகாஸ்போரோஜெனசிஸ். ஓகே, ஸோ இந்த மெகாஸ்போரோஜெனசிஸ் ப்ராசஸில் மெகாஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு கண்டிஷனில் இருந்து ஹேப்ளாய்டு கண்டிஷனுக்கு மாறும். பை என்ன டிவிஷன்? மியாசிஸ் டிவிஷன் மூலமாக மெகாஸ்போர் மதர் செல் மெகாஸ்போராக டெவலப் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் மெகாஸ்போரோஜெனசிஸ். ஓகே, ஸோ இந்த மெகாஸ்போரோஜெனசிஸ் ப்ராசஸில் ஓவியூல்குள்ளார இருக்கக்கூடிய நியூசெல்லஸ் பார்ட்டில் ஹைப்போடர்மல் செல், ஓகேங்களா, நியூசெல்லஸ்குள்ளார இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹைப்போடர்மல் செல்ஸ் என்ன பண்ணுன்னா ஆர்கிஸ்போரியமாக ஆக்ட் ஆகும். ஆர்கிஸ்போரியம் செல்லாக ஆர்கி அப்படின்னாவே ஏன்ஷியன்ட், இது நமக்கு தெரியும். ஆர்கி அப்படின்னா ஏன்ஷியன்ட். அப்போது ஏன்ஷியன்ட் செல்லு, ஏதோ ஒரு செல்லு, ஓகேங்களா, ஸ்போராக மாறக்கூடிய அந்த செல்லுக்கு பேர் தான் ஆர்கிஸ்போரியம் அப்படின்னு சொல்கிறது. அந்த சிங்கிள் ஹைப்போடர்மல் செல் இருக்கக்கூடிய ஆர்கிஸ்போரியம் செல், ஓகேங்களா, அந்த ஒரு செல் டைரெக்டாக மெகாஸ்போர் மதர் செல்லாக ஆக்ட் ஆகலாம், அல்லது ஓகேங்களா, அல்லது அந்த ஆர்கிஸ்போரியம் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டெப்பில் இந்த ஆர்கிஸ்போரியம் செல் மெகாஸ்போர் மதர் செல்லாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, மெகாஸ்போர் மதர் செல்லாக ஆக்ட் ஆகி மெகாஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் பேசிக். ஓகே, இப்போ சப்போஸ் இன்கேஸ் ஆர்கிஸ்போரியம் செல் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு செல்லாக டிவைட் ஆகும். ஓகேங்களா, ஒரு சிங்கிள் செல் ரெண்டு செல்லாக டிவைட் ஆகும். அதாவது ஒரு சிங்கிளாக இருக்கக்கூடிய இந்த ஆர்கிஸ்போரியம் செல் ரெண்டாக டிவைட் ஆகி, ஓகேங்களா, ப்ரைமரி பெரைட்டல் லேயர், ஓகேங்களா, இன்னர் ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ், ஓகேங்களா, ரெண்டு செல்லாக டிவைட் ஆகுது. ஒன்று அவுட்டர் ப்ரைமரி பெரைட்டல் லேயர், இன்னொன்று இன்னர் ஸ்போரோஜினஸ் செல்ஸை உருவாக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, ப்ரைமரி பெரைட்டல்னாவே நம்ம ஈஸியாக நமக்கு தெரியும், அவுட்டர் வால், ஓகேங்களா, அவுட்டர் வால் லேயர்ஸ். இது நம்ம டிஎஸ் ஆஃப் ஆந்தர்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, மேல் கேமெட்டோஃபைட் டெவலப்மெண்ட், இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். பெரைட்டல்னாவே டக்குன்னு நமக்கு வால் லேயர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வரணும். அப்போது ரெண்டு செல்லாக டிவைட் ஆகுது. ஒன்று வால் லேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்னொன்று உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்போரோஜீனஸ் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஓகே, இப்போ இந்த ப்ரைமரி பெரைட்டல் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகும்? பை த ஆன்டிக்ளீனல் அண்ட் பெரிக்ளீனல் டிவிஷன். வால் லேயர்ஸ் நிறையா வரணும் இல்லைங்களா, ஸோ அது எந்த டிவிஷன் மூலமாக? ஆன்டிக்ளீனல் அண்ட் பெரிக்ளீனல் டிவிஷன். ஆன்டிக்ளீனல் அப்படின்றது இந்த டைரக்ஷனில், ஓகேங்களா, இப்படி ஒரு செல் டிவைட் ஆச்சுன்னா அது ஆன்டிக்ளீனல் டிவிஷன். இதுவே வெர்டிக்கலாக இப்படி டிவைட் ஆச்சுன்னா அது பெரிக்ளீனல் டிவிஷன். இப்படி பண்ணுச்சுன்னா அது ஆன்டிக்ளீனல் டிவிஷன். இது பெரிக்ளீனல் டிவிஷன். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் டிவிஷனை யூஸ் பண்ணி தான் வால் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இன்னர் ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் என்ன ஆகும்னா, அந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸில் நிறையா இருக்கும். அதில் ஒன்று மெகாஸ்போர் மதர் செல்லில் ஆக்ட் ஆகும். அந்த மெகாஸ்போர் மதர் செல் என்ன கண்டிஷனில் இருக்கும்? இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் எல்லாமே 2n கண்டிஷனில் இருக்கும். மெகாஸ்போர் மதர் செல்லும் டிப்ளாய்டு கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ இந்த மெகாஸ்போர் எம்எம்சினா மெகாஸ்போர் மதர் செல். ஓகேங்களா, ஸோ இந்த மெகாஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். இது ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும் இந்த செல்லில். ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்றது மியாசிஸ். ஓகேங்களா, மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது ஒரு செல் 4 செல்லாக டிவைட் ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த ரெடியூஸ் ஆகக்கூடிய ப்ராசஸில் தான் நமக்கு 4 மெகாஸ்போர்ஸ் கிடைக்கும். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த 4 மெகாஸ்போர்ஸும் என்ன கண்டிஷனில் இருக்கும்? ஹேப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். ஸோ அப்போ diploid condition is changed into haploid condition when the megaspore mother cell undergo the meiosis division. ஓகேங்களா, இப்போ நமக்கு 4 மெகாஸ்போர்ஸ் கிடச்சிச்சு. இந்த 4 மெகாஸ்போர்ஸில் 3 டீஜெனரேட் ஆகிடும். 3 டீஜெனரேட் ஆகிடும். ஒன்று மட்டும்தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த எம்ப்ரியோ சாக் அப்படின்றது தான் ஃபீமேல் கேமிட்டோஃபைட். ஸோ இதை தான் இங்கே டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நியூசெல்லஸ்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு செல். இது இது நியூசெல்லஸ். ஓகேங்களா, நியூசெல்லஸ்
நியூ செல்லஸில் இருக்கக்கூடிய செல்ஸ்லேருந்து ஒரே ஒரு ஆர்கிஸ்போரியம் வந்து செல் வந்து ஆக்ட் ஆகுது. இந்த ஆர்கிஸ்போரியம் செல் மெகாஸ்போர் மதர் செல்லாக ஓகேங்களா. இது ஆர்கிஸ்போரியம் அதே ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கும். ஆர்கிஸ்போரியம் செல் ஆக்ட் ஆகுது. இந்த ஆர்கிஸ்போரியம் செல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது, ஒன்றே ஒன்று மட்டும் மெகாஸ்போர் மதர் செல்லில் ஆக்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஆக்ட் ஆகக்கூடிய இந்த மெகாஸ்போர் மதர் செல் என்ன கண்டிஷனில் இருக்கும், 2n கண்டிஷனில் இருக்கும் ஓகேங்களா, டிப்ளாய்டு நேச்சர். ஸோ இந்த டிப்ளாய்டு நேச்சர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த செல் மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது. மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து 4 செல்லாக ஃபார்ம் ஆகுது. இந்த 4 செல்லில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 1 2 3 இந்த 3 வந்து என்ன இது டீஜெனரேட் ஆயிடுது ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து மேலே இருக்கக்கூடிய ரீஜன் மைக்ரோபைலார் ரீஜன், கீழே இருக்கக்கூடியது வந்து சலாசல் எண்டு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரில் ஆக்ட் ஆகக்கூடிய செல் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா சலாசல் எண்டில் தான் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்னுடைய டெவலப்மெண்ட், அதாவது எம்ப்ரியோ சாக்குலார்லாம் எப்படி வந்து டிவிஷன்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த டிவிஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ் நடந்து மெகாஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணோம். அதில் 3 டீஜென்ரேட் ஆயிரும். ஒன்று மட்டும்தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக இருந்து அது எம்ப்ரியோஸாக ஃபார்ம் பண்ணுன்னு நம்ம சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது என்ன டைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மோனோஸ்போரிக் டைப். இது என்ன டைப்பு, மோனோஸ்போரிக் டைப்பு. இந்த மோனோஸ்போரிக் டைப்புக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பாலிகோனம் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மோனோஸ்போரிக் டைப். இதுவே வந்து மெகாஸ்போர் மதர் செல்லில் மியாசிஸ் நடந்து 4 மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்களா. அந்த 4 மெகாஸ்போர்ஸில் 2 மட்டும் டீஜென்ரேட் ஆச்சுன்னா மோனோஸ்போரிக்கில் 3 டீஜென்ரேட் ஆயிரும், 1 தான் வந்து ஆக்ட் ஆகும். பைஸ்போரிக்கில் 2 டீஜென்ரேட் ஆயிரும், 2 வந்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக இருந்து அந்த 2 செல்லும் வந்து எம்ப்ரியோசாக்கை டெவலப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பைஸ்போரிக் டைப். 2 வந்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா இருந்துச்சுன்னா அது பைஸ்போரிக் டைப். அதுக்கான எக்ஸாம்பிள் அல்லியம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுவே வந்து 4மே வந்து டீஜென்ரேட் ஆகாமல் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பெப்பரோனியா ஓகேங்களா. பெப்பரோனியா இதுதான் வந்து டெட்ராஸ்போரிக் டைப். 4மே டீஜென்ரேட் ஆகாமல் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா ஆக்ட் ஆச்சுன்னா ஸோ தட் இஸ் டெட்ராஸ்போரிக் டைப். இதுக்கான எக்ஸாம்பிள் பெப்பரோமியா. ஓகே, உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.